என்னாச்சு? வந்ததுலேருந்து எதுவும் பேச மாட்டேக்க, உம்முன்னு உட்காந்து கிடைக்கியே, என்ன விஷயம்? என்ன தேவை சொல்லியே. நானும் ஏன் மவளும் சேர்ந்துக்கிட்டு இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்க்குறோம். என் அண்ணம்மாவ கூட வந்துட்டா வீட்டுக்கு. ஆனால் உங்கள் பேரை வந்து ஏதாவது சொல்லி குட்டையை குழப்பிடுதான். அவனை நினச்சாதான் எனக்கு ஆத்திரமா வருது. கொஞ்ச நாளைக்கு அவனை இங்கேயே பிடிச்சி வைங்க. அவன் கிடக்கான், அவன் சின்ன பையன். அவன்லாம் ஒரு ஆளு. நீயும் பேசுறியே, என்ன சொல்றிய? உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சின்ன பையனாக்கும் என்ன போடுறான் தெரியுமா? ஏன் மருமவக்காரியே மாங்காய் சாதம் செய்ய சொன்னா இவனுக்கு என்ன வந்துச்சு? அந்த குரங்கும் மாங்காய் சாதம் செய்யறனே, சாதத்துல மாங்காவை தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் மாங்காய் சாதங்கிறா. இவனும் அப்படி போடு மைனி, நீ தான் சரியே சொன்ன. இந்த கிழவிக்கு இப்போ அது புத்தி வரும் அப்படிங்கிறான். ஏன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் இவனால குளறுபடி ஆயிடுனா பார்த்துக்கங்களேன். என்ன பேச்சு பேசுறான். அதுலயும் சிங்கம் ஒன்று புறப்படுதேன்னு பாட்டு போடுறான். அவன் படிச்சது இல்ல, அவன் சிங்கமா, நாங்கெல்லாம் அசிங்கம்னு சொல்லிட்டு வரானே. என்ன செய்ய சொல்றிய? அட பாவி பேவுல, இப்படி இல்லாம பேசுறான். இதுக்குதான் அங்க ஓடியாரான் போல. என்னமோ மைனிக்காரியே இவன் தான் பாதுகாக்கிற மாதிரி நினைப்பு இவனுக்கு. வரட்டும், இன்னைக்கு கொடுக்குற குடுல அடங்கி இருப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த நெட்டக்காரங்க முதல்ல வீட்டை விட்டு துரத்து. ஆமா மேனி, அவளை துரத்துனாதான் முதல்ல விமோச்சனம். என்ன மேனி, என்னாச்சு திடீர்னு இப்படி முழிக்கிறீல? என்ன வந்துட்டாரா மகாராசன்? அதானே பார்த்தேன். என்னல எங்க போயிட்டு வர? அதானே கொஞ்சமாவது உனக்கு ஆடியும் இருக்கா? இவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்ட, வீடு விடா போய் குசும்பு பேசிக்கிட்டு இருக்க. எங்க கழுவிட்ட வந்து என்னைய பத்தி ஆவலாச்சு சொல்றியா? நான் நீ பண்றதுக்கு தான் பதிலடி கொடுக்குறேன். நீ எங்க மைனி மேல ஏதாவது குறை சொல்லி வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்த, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் பாத்துக்கோ. என்ன முழிக்கிற? சொல்லுவான் இந்த பையா, ஒன்றும் பண்ண மாட்டான், போலீஸ்னா பயந்துருவான் அப்படின்னு நினைக்காத. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியணும்னா என் பள்ளிக்கூடத்துல வந்து விசாரி, சாக்குறத. ஏல அவ எம்பிட்டு பெரிய மனுஷி, அவளை மரியாதை இல்லாம பேசுற. ஒழுங்கு மரியாதையா அவ கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன பழக்கம் இது? நீ வாய மூடிட்டு உள்ள போ, கம்முனு கடை. இந்த கடவுள்களாம் என்னத்துக்கு மரியாதை? எம்பிட்டு திமிரு இருந்தா எப்படியெல்லாம் என் மைனிய கொடுமைப்படுத்துவா. பெரிய மனுஷி மரியா நடந்துக்கிறா. பெரிய மனுஷி ஆம்பளா, பெரிய மனுஷி. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிடு, இல்ல நடக்கிறதே வாட. மைனி, நான் சொல்றதே சொல்லிட்டேன். என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. நல்ல பிள்ளைய தான் வளர்க்குறிய. அவ ஆத்தாக்காரி வந்ததும் சொல்லுங்க, நான் வாரேன். இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் உன்னைய பார்த்தேன் அப்புறம் இருக்கு, போ வெளியே. என்ன மகாராணி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி உட்காந்துருக்க. இது எல்லாம் ஓ வேலை தானே. இன்னைக்கு அப்பா வரட்டும், நானும் போதும் போதும்னு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். இனிமேலாம் பொறுக்க முடியாது. இன்னைக்கு அப்பா வந்ததும் உன்னை பத்தி சொல்லி உன்னை திருத்துறனா இல்லையான்னு பாரு. ஆமா, பெரிய இவரு என்னைய திருத்த போறாரு. பெருசா முதல்ல நீ திருந்து நாட்டை திருத்த வந்துட்டான். நான் என்னத்துக்கு திருந்தணும்? என்னத்துக்கு திருந்தணும்? உன்னை மாதிரி என்ன குசும்பு வேலையா பண்ணிட்டாலே. நீ தான் இல்லாத வேலையெல்லாம் பண்ற. உனக்கு என்னத்துக்கு இது? செவனேன்னு வயசான காலத்துல குடுக்கறத சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டு அடுத்த வீட்டுல மாமியா மருமகள் எல்லாம் சண்டை இழுத்து விடுத. ஏன்டா இப்படி இருக்கியோ தெரியல. ஏமல உன் வாய் எம்பிட்டு தூரம் நீண்டு போச்சு. வாயை இழுத்து வச்சு நறுக்கிறனா இல்லையான்னு பாரு. கொடுக்கறத நான் திங்கணுமா? இன்னைக்கு உன்னை பட்டினியா போட்டா அடங்குவேன். ஏன் அப்படி இருக்கியோ தெரியல. பட்டினியா போட வளம்ல பட்டினியா? நீ என்ன எனக்கு சொல்லி தர்றது? நான் போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. போறாராம்ல, போறாரு. எப்படி தூரம் போறேருன்னு நானும் பார்க்கிறேன். நாம பட்டாட்டி கோவத்துல போயிட்டா இந்த கடவி ஒத்தையில கிடந்து என்ன செய்யும்? உருண்டு விழுந்து கிடக்கக்கூடாது. சாடி என்னத்தையும் பாசிட்டு போகுது. அதுக்கு குசும்பு பேச உள்ளான்னு கோவம். அம்மா வரட்டும், அம்மா வந்ததும் போகும். என்ன தர போலியாக்கு? வாசல் திறந்து தானே கிடக்கு, போக வேண்டியதானே. என்ன யோசனை? நான் எதுக்கு போகணும்? இது யோன் வீடு. நான் போகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ முடிஞ்சா என்னைய பட்டினி போட்டு பாரு, அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன முழிக்கிற? மரியாதை தெரியாத உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? உன் அப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு. வரட்டும் வரட்டும், நானும் சொல்லி கொடுத்துக்கிறேன். உன் வாழைய பாருங்க. வந்துட்டான் பெருசா.
அத்தான், நீங்க ஆபீஸ் தானே போறீங்க? நீங்க போற வழியில எனக்கு ஒரு இடத்துல டிராப் பண்ணிருங்களேன். எங்க போற? இந்த ஊர்ல உனக்கு எந்த இடமும் தெரியாது. ஐயோ போங்கத்தான், நான் என்ன சின்ன பொண்ணா? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நான் சின்ன பொண்ணுன்னே நினச்சிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு ஷாப்பிங் போகணும், உங்களை கூப்பிட்டா வரமாட்டீங்க. அதனால தான் நீங்கள் ட்ராப் பண்ணுங்க, நான் வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன்னு சொல்ல வந்தேன். என்னடி காலையில இங்க வந்து நீ இழிச்சுக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? என்னக்கா நீங்கள் நானும் அத்தானும் ஷாப்பிங் போக போகிறோம். யோ என்னையா இதெல்லாம்? என்ன நீர் தான் அவளை ஷாப்பிங் கூப்பிட்டீரா? யோ என்னைக்காவது ஒரு நாள் என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிருக்கிறா? என்னையா பழக்கம் இது? ஐயோ நெட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவ ஆபீஸ்க்கு போற இடத்துல ஷாப்பிங் மால்ல டிராப் பண்ண சொல்லியிருக்கா, வேற எதுவும் இல்ல. அட போங்கத்தான், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன்தான் அக்காவுக்கு பயப்படுறீங்களோ தெரியல. இந்த அக்கா என்ன சிங்கமா புலியா? அடியே வேண்டாம்டி, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ வந்ததுல இருந்து நீ மினுக்கிற மீனுக்கும் குளுக்கிற குளுக்கும் சரியில்லை, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. என்கிட்ட வச்சுக்காத, உனக்கு போகணும்னா தனியா போ. ஏங்கா என் அழகுல அத்தா மயங்கிற போறாருன்னு உங்களுக்கு பயமா இருக்கா? சி, எனக்கு அவரை பத்தியும் நல்லா தெரியும், உன்னை பத்தியும் நல்லா தெரியும். இங்க பாரு, என்கிட்ட வச்சுக்காத. எனக்குன்னு எங்க இருந்துதான் வருவேலோ தெரியலடி. அத்தா நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். அக்கா எப்பவுமே இப்படித்தான் குசும்பு. அட பாவி, நான் எதுவுமே பண்ணலையே. அவ பெசாட்டி வந்து எதையாவது பத்த வச்சு விட்டுட்டு போயிடுறாளே. இவ வேற இப்ப ஆடுன்னு ஆடுவாளே. என்னையா முணங்குறீரு? என்ன முணங்குறீரு? யோ என்ன கண்டா உமருக்கு ஆக மாட்டுக்குன்னு அவ கொஞ்சம் வெள்ளத்தோளா இருந்த உடனே அவளை பார்த்து மயங்கிட்டீரா? அடியே, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கே இது சரின்னு படுதா? உன்னை தவிர நான் யாரையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன். பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீரு, ஆனா இப்பதானே கலர் கலரா விதவிதமா சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு அலையிறது. இத்தனை நாள் என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பீராயா? ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல. என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுடா, இதான் உனக்கு நல்லா இருக்குன்னு. அதான் சரின்னு நானும் பண்ணினேன். நீ வேற எதையாவது கோத்து விடாத. ஓ ஒரு ஃப்ரெண்டு சொன்னானா இப்படி இருந்தாதான் பொம்பளைகளுக்கு பிடிக்கும்னு? யோ நீ நடந்துக்கிற எதுவும் எனக்கு சரியா படல. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓவரா போயிட்டு இருக்கேரு. ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறனா இல்லையான்னு பாரும். அடியே, சத்தியமா ஒன்ன தவிர என் மனசுல யாரும் இல்லடி. நீ பிசாடி எதையாவது நினைக்காத. எங்க அம்மா ஏதாவது லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறத வச்சு நீ இப்படி எல்லாம் நினைக்கிற. நான் ஒன்ன தவிர வேற யாரையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன். யோ நிஜமா தான் சொல்றீரா? ஏட்டி, ஏமட்டியே இப்படி சந்தேகப்படுற? நீ ஏன் சந்தேகப்பட்டா எப்படி? சரி சரி, அப்போ கூடிய சீக்கிரம் இவளை ஊரை பக்கம் துரத்தும், அப்புறம் நான் உமரை நம்புறேன். ஏய், அவ சின்ன பிள்ளை, ஏதோ விளையாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு திரிறா. எங்க அம்மா ஏதாவது சொல்லியிருக்கோம், அதை நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றா. கூடிய சீக்கிரம் நான் எங்க மாமாட்ட பேசி அவளை ஊரை பக்கம் போக சொல்றேன். போதுமா? சரி சரி, உமரை நம்புறேன். வாரம் தோசை சுட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடும். இப்போ வந்து என்ன நம்பனியே, அது போதும். நீ போ, வர. சீக்கிரம் வாரம். ஏன்டா இந்த அம்மா இப்படி பண்ணுதோ தெரியல. இந்த அம்மாவால இவகிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். சின்ன பிள்ளைன்னு என் மாமா அம்மாவா இல்லாத வேலையெல்லாம் பார்க்கறா. முதல்ல அவளை ஊரை பக்கம் அனுப்பணும். நானும் நெட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இவங்க வந்து ஊடையில இப்படி நிம்மதி இல்லாம ஆக்கிடுறாங்க. இவ வேற எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுறா. ச்சே.